வந்து எனக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வேணும். உனக்கும் செட் ஆகணும், எனக்கும் செட் ஆகணும். ஏன்னா டெய்லியும் இந்த இட்லி, தோசை, காய்கறி இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. ஓகேவா? ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சரி என்ன செய்யலாம்? பனானா மில்க் ஷேக். சரி ஓகே, அங்கே ட்ரை பண்ணுவோம். நேற்று நைட்டு நாங்கள் ஊற வச்சுட்டு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம், அப்போ உலர் திராட்சை, கருப்பு, இது வந்து அத்திப்பழம், அதுக்கப்புறம் சியா சீட்ஸ், இதெல்லாம் நைட்டு ஊற வச்சாச்சு. இது கூட நம்ம செவ்வாழை பழம், இதெல்லாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதில் வந்து சுகர் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்கோன்னா, நம்ம ஊரில் வந்து நேச்சுரலான ஹேனி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹேனி தான் இதுக்கு வந்து சேர்க்க போகிறோம் சுகருக்கு. பனானா வந்து 2 பனானா வெட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் அப்படி போடுவோம். சியா சீட்ஸு போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேனுக்கு ஸ்பூன் எடுத்துப்போம். மூணு ஸ்பூன் தேன் ஊற்றியாச்சு. அப்படி தேன் பைத்தியம். நம்ம வாழைப்பழம், நட்ஸ் அதெல்லாம் போட்ட பிறகு 2 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறோம். அரைக்கிறோம் முன்னாடி. பால் வந்து பாக்கெட் பால் தான், மாட்டு பால்லாம் ஊற்றலேருந்து. அரைச்சி முடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்பூன் வச்சு. கட் பண்ணிடு. டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. சீனிலாம் கரெக்டாக இருக்குது. சீனிலாம் அதோட இனிப்புத்தன்மைலாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ஆளுக்கு 1 கிளாஸ், ஆளுக்கு 1 கிளாஸ் இல்லை, ஆளுக்கு 2 கிளாஸ் வரும் போல். ஸோ நாளைக்கு கம்மியாக போடணும். வா, 2 கிளாஸ் நம்ம ஊற்றியாச்சு. இன்னும் 2 கிளாஸ் இருக்குது. சரி வாங்க அப்படியே குடிப்போம். கலை, சேர்ஸ் போடு. சியர்ஸ்.